தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் இருக்கிறார். தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல தற்போதைய நிலவரங்கள் பற்றி முதல்ல பேசலாம் நினைக்கிறேன். திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. இந்த ஒரு மாத கால ஆட்சியை எப்படி மதிப்பிடுவீங்க? ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஒரு மாதங்கிறது குறுகிய காலம்தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு மதிப்புக்கு வர முடியும். முற்றிலும் புதியவர்கள், யாரும் கணிக்காதவர்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். எல்லாம் புதியதான். முதல்வர் உட்பட அமைச்சர்கள் யாவருக்கும் அமைச்சரவை அந்த பொறுப்புகள் யாவும் புதியது தான். எனவே ஒரு நிலைத்தன்மைக்கு ஒரு அரசியல் மூச்சு என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கே கொஞ்சம் காலம் தேவைப்படும். அது நம்மால் உணர முடிகிறது. கொடுத்த வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவைப்படும். அது இது போன்ற ஒரு புதிய கட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அது மிக மிக இயல்பு. எனவே ஒன்றிய அரசும் பெரும் ஒத்துழைப்பில் தரணும். கடந்த அரசாங்கத்துக்கு தந்த நெருக்கடிகளை தரக்கூடாது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பல நீண்டகால திட்டங்கள் இருக்கும்ல, தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கும், நலத்திட்டங்கள் இருக்கும். இவையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு கால அவகாசங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இயல்பு. ஆனால் முன்னர் நடந்த நலத்திட்டங்களை விரிவாக்கம் செய்யணும். இப்போ கூட இந்த 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம், அது நல்ல விஷயம். அது நல்ல விரிவாக்கம். அதுதான் நல்ல உயர்ந்த ஜனநாயக பண்பாடு. முன்னர் இருந்த ஆட்சி என்பதாலே அதை கடந்து போகாமல் அதையும் ஏற்று விரிவாக்கம் செய்வது என்பது நல்ல வரவேற்கக்கூடிய காரணி. ஆனாலும் அந்த சட்டம் ஒழுங்கு, குறிப்பாக இந்த பெண் குழந்தைகள் மீதான பாலியல், இதற்கெல்லாம் கால அவகாசம் இல்லை. அதிகார வர்க்கத்தை முடுக்கி விடணும், காவல்துறையை கூடுதலாக முடுக்கி விடணும். இந்த சிங்கப்பெண் அந்த திட்டங்கள்லாம் நல்ல திட்டம் தான், அதுக்கு நாம் ஒத்துழைக்கணும். தமிழ் அரசுக்கு இது போன்ற குற்ற செயல்களை தடுப்பதில், கண்காணிப்பதில், பரவாமல் தடுப்பதில் கூடுதல் பொறுப்பு அரசுக்கு தான் உண்டு. எனினும் தமிழ் சமுதாயத்திற்கே மறுபுறம் பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் முடிந்த பிறகு அவங்க போதுமான எண்ணிக்கை இல்லாத நிலையில் இடதுசாரிகள் ஆதரவளித்தீர்கள். விசிக, காங்கிரஸ்லாம் அரசில் இடம்பெற்று இந்த அரசு அமைந்திருக்கிறது. இப்போ இடதுசாரிகள் வெளியில் தான் இருக்கீங்க, அரசுக்கு வெளியில். உங்களுக்கு இந்த அரசிட்ட சொல்கிறதுக்கு ஏதோ விஷயங்கள் இருக்கும், அல்லது சில விமர்சனங்கள் பொதுவெளியில் சொல்ல வேணாங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த தருணத்தில் அரசிட்ட தொடர்பு கொண்டு அல்லது கட்சிக்கிட்ட, தமிழக வெற்றிக் கழகங்கிற கட்சிகிட்ட தொடர்பு கொண்டு சில விஷயங்களை பரிமாறுவதற்குன்னு ஏதாவது ஒரு வழிமுறை செய்யப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த மாதிரி தேசிய அளவில் அரசுகள் அமையும் போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும், குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அந்த அரசுகள் செயல்படும். இந்த அரசில் அப்படி எதுவும் இருக்கா? இல்லை, இடதுசாரிகளுக்கு அது விசிகா உள்ளிட்ட சிபிஎம், விசிகா உள்ளிட்ட கட்சிகளுக்கு அந்த பார்வை இருக்கிறது. அவங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் வெளியில் இருக்கிறோம். ஒரு குறைந்தபட்சம் இந்த அரசு எத்தகைய திசையில் செல்ல வேண்டும் என்று நம்மால் வலியுறுத்த முடியும், சொல்ல முடியும். ஆனால் இன்னும் ஒரு நிலைத்தன்மை வரலை. அவங்க ஒரு நிலைத்தன்மை வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. அந்த சூழல் ஏற்படுகிற போது நாம் சொல்லலாம், வெளியிலிருந்து நம்ம சொல்லலாம், சொல்ல வேண்டும், சொல்ல நினைக்கிறோம். வெளியிலிருந்துன்னா நீங்கள் பொது வெளியில் சொல்கிறதா இல்லை முதலமைச்சரை சந்தித்து சொல்லலாம்? முதலமைச்சரை சந்தித்து சொன்னாலும் பொது வெளிக்கு அது வரும், பொது வெளியில் சொன்னாலும் அது முதல்வருக்கு போகும். இதில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு அரசியலாக நம்ம ஆதரிக்கிறோம். அரசு என்னென்ன திசை வழியில் செல்ல வேண்டும், என்னென்ன கோரிக்கைகள் அதை நிறைவேற்ற வேண்டும், என்னென்ன பிரச்சனைகளுக்கு அது உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சொல்வதில், திறந்த வழியில் சொல்வதிலும் முதலில் சொல்வதிலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, சொல்லலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நீங்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தீர்கள். அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. இந்த கட்சிக்கு கூடுதல் இடங்கள் கிடைத்து விட்டன. அப்போ ஒரு ஆதரவு அளிக்க வேண்டிய முடிவு எடுக்கப்படுகிறது. அது எந்த தருணத்தில் எடுக்கப்பட்டது? குறிப்பாக வெளியிலிருந்து ஆதரிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எந்த தருணத்தில் எடுக்கப்பட்டது? ஏன்னா 108 என்பது தனித்த பெரும்பான்மை, இருக்கிற அரசியல் கட்சிகளில் பெரும்பான்மை, சட்டப்படி அதை தான் அழைக்க வேண்டும். ஆனால் இப்போ பெரும்பான்மைக்கு சில இடங்கள் தேவைப்படுகிறது. எங்களை கேட்கிறார்கள். ஜனநாயகத்தில் ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தாவேகா. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டியது கடமை. அந்த வகையில் 108 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கட்சி 2, விசிகா 2 என்று இடதுசாரிகள் நாங்கள் எல்லாம் ஆதரவு அளித்தோம். என்ன சூழல்னா, அந்த காலங்கள் தள்ளி போகிற போதும் வேறு சில காய் நகர்த்துகளை ஆளுநர் செய்கிறார் என்று நாங்கள் திடமாக நம்பினோம். ஏன்னா பல நேரங்களில், பல இடங்களில், பல மாநிலங்களில் ஆளுநர்கள் இவ்வாறு தான் நடந்து கொள்கிறார்கள், பிஜேபி ஆளுநர்கள். அது மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. எனவே இது ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்கிவிடும். ஆளுநர் அங்கே அமரக்கூடாது.
மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும், இன்னொரு தேர்தல் திணிக்கப்படக்கூடாது. இது போன்ற அரசியல் காரணிகளை எல்லாம் சீர்தூக்கி தான் அமைப்பாக நாங்கள் திரண்டு அரசியலாக ஒரு முடிவு எடுத்தோம், வெளியிலிருந்து ஆதரிப்பது என்று. இதில் ஒரு பேச்சு அடிபடுது, எல்லாம் செய்திகள் எல்லாம் வந்தது தான், அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஒரு அரசை உருவாக்குவது அப்படிங்கிறது. அந்த பேச்சு வருவதற்கு முன்பாகவே உங்களுடைய ஆதரவளிக்கும் முடிவு எடுக்கப்பட்டு விட்டதா இல்லை அதற்கு பிறகு எடுக்கப்பட்டதா? இந்த முடிவு, எங்கள் ஆதரவளிக்கிற முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. அதிமுக பிஜேபியுடன் அணி சேராமல் இருந்து அதிமுகவும் திமுகவும் அவ்வாறு ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் அது பிழை இல்லை. பிஜேபியுடன் இணையாமல் இருந்து அதிமுக ஜனநாயக சக்தி தான், திமுக ஜனநாயக சக்தி தான். அதுபோல் ஒரு முயற்சியை கூட நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம். ஆனால் இதை பயன்படுத்துகிறார் ஆளுநர். 108 இடங்களை பெற்ற தாவேகாவை அரசமைக்க அழைக்கவில்லை, அவர் காலதாமதம் செய்கிறார், ஒவ்வொரு முறையும் திருப்பி அனுப்புகிறார். அப்போது அவர் அரசியல் காய் நகர்த்துகிறார் என்பது வெளிப்படையாகிறது. எனவே இந்த இடத்தை மக்கள் அளித்த அதிகாரத்துக்கான இந்த இடத்தில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது, அது அரசியல் பிழையாகிவிடும். எனவே இது பார்வையாளராக நாம் கண்ணுறக்கூடாது. எனவே ஒரு அரசு நிலையெடுக்க வேண்டும் என்று நாங்கள் நிலையெடுத்து ஆதரித்தோம், அவ்வளவுதான். இப்போ இந்த அரசுக்கு ஆதரவு அளிப்பது என்ற முடிவு எடுத்த பிறகு காங்கிரஸ் உடனடியாக ஆட்சியில் இணைவது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. விசிகா சற்று தாமதமாக எடுத்தாலும் அவங்களும் இணைஞ்சிட்டாங்க. ஆனால் இடதுசாரிகள் ஏன் வெளியிலிருந்து ஆதரவளிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறீங்க? அந்த அரசுக்குள்ளே இருந்தால் இன்னும் கூடுதல் அழுத்தங்களை அளிக்க முடியும், உங்களுடைய கட்சிகளை வலுப்படுத்த வேண்டிய செயல்களை செய்ய முடியும். ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவு? எங்களை பொறுத்தவரை அதிகாரம் ஒரு இடத்தில் ஜனநாயகத்தில் குவிந்திருப்பது சரியல்ல. பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில் அதிகார பரவல் என்பது நல்லது, அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது என்பது நல்லது, கூட்டாட்சி முறைக்கும் அது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் பெற்றிருக்கிற இடம் மிக மிக சிறிய இடம் தான். ரொம்பவும் 2 இடங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு அரசின் கொள்கைகளை தீர்மானிக்கிற இடத்தில் நாம் இல்லை. அரசின் கொள்கைகள் அதன் வழி நடப்பதாக தான் இருக்க முடியும், அதை நிர்பந்திக்க முடியாது ஒன்று. ஆனாலும் கூட இடதுசாரிகள் சொல்வதை கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மதிப்பளிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் மக்களிடம் பிரகடனப்படுத்தணும், எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் வெற்றி பெற்றால் ஒரு கூட்டாட்சி முறையில் நாங்கள் அமர்வோம், இன்னென்ன கொள்கைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு மக்களிடம் பேசி மக்களிடம் அதிகாரத்தை பெற்று கூட்டணி அமைச்சரவையில் ஏற்பது தான் ஜனநாயகத்திற்கு நல்லது என்று நாங்கள் கருதுகிறோம். அதாவது நீங்கள் சொல்கிறது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு கூட்டணி அமைந்து அதில் இடங்கள் போதுமான இடங்கள் கிடைக்காமல் நீங்கள் அரசுக்கு ஆதரவு அளித்தால் அப்போ உள்ளே போகலாம். ஆமாங்க, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் அந்த மாதிரி செய்கிறது சரியாக இருக்காது. மக்களிடம் சொல்லணும், சொல்லி நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த கூட்டணியில் நாங்கள் பங்கேற்போம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதற்கு முன்னாடி ஒரு கூட்டணி பிரகடனம் இருக்கணும். இருந்து வாக்குகளை கேட்டு வெற்றி பெற்று அமைச்சரவையில் அமைவது என்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கும். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சார், நீண்ட காலமாக ஒரு வலுவான கூட்டணியாக கருதப்பட்டது. 2019 அமைந்ததிலிருந்து ஒரு கொள்கை அடிப்படையில் தான் பல கட்சிகள் அதிலிருந்து இணைந்திருந்தாங்க. இப்போ 19, 21, 24ன்னு தொடர்ந்து வெற்றிகளை அந்த கூட்டணி பெற்றுக்கிட்டு இருந்துச்சு. அது போக அந்த கூட்டணியை பற்றி ஒரு பார்வை என்னவாக இருந்ததுன்னா, அதில் இருக்க கட்சிகள் எல்லாம் ஒரு கொள்கையின் அடிப்படையில் இருக்காங்க. ஒன்று சமூக நீதி, இன்னொன்று மதச்சார்பின்மை அப்படிங்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த கூட்டணி ஒரு தோல்வியை இந்த தேர்தல் அடைந்திருக்காது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும். இது ஒரு பாடம் தான், படிப்பினை தான். ஜனநாயகத்தில் எதுவும் நிகழும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நாம் கணிக்கவில்லை, யாராலையும் கணிக்க முடியல. இந்த 2 திமுக அதிமுக நீண்ட காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு மாறுதல் வரட்டும் என்று மக்கள் நினைத்திருக்கக்கூடும். ஒரு ஃபெமிலியர், அவர் பாப்புலரிஸ்ட் திரையுலகத்தில். எனவே இல்லங்கள் தோறும் மாணவர் இளைஞர் அவர் மீது ஒரு பிணைப்பு கொண்டிருக்கக்கூடும். இதற்கு மேல் அரசியல் காரணங்கள் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூகம் படித்த லட்சக்கணக்கான இளைஞர்களை வாழ்வின் இயல்பான நீரோட்டத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறது. சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நிறைய படித்தவர்கள் உணவுப் பொட்டலங்களை வாங்கி வீடுகளின் கதவை தட்டுகிறார்கள். இது நமது சட்டத்தின் மீது, நமது ஜனநாயகத்தின் மீது, ஆட்சியாளர்கள் மீது எழுப்பப்படுகிற கேள்வி இது. இப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள். அப்போ இவங்கெல்லாம் இந்த சமூக அமைப்பில், இந்த வாழ்க்கை முறையில் பெரும் பாதிப்புக்குள்ளாகி ஏதாவது ஒரு மாறுதல் வந்தால் சரி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சரியான ஒரு மாறுதலை தருவதற்கு இடது ஒரு நம்பிக்கையாக தோன்றவில்லை. ஒரு இடது ஒற்றுமையோடு நின்று இடதுசாரிகள் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தருகிற சூழல் இல்லை. நாளை மறுதினம் எழ வேண்டும், அந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம். ஆனால் இன்றுள்ள சூழலில் நீண்ட நெடுங்காலமாக திமுக அதிமுக, எனவே ஒரு மாறுதல் கருதி மக்கள் வாக்களித்திருக்கக்கூடும். இப்படி பல காரணங்கள் இருக்குது, பல காரணிகள் இருக்குது. எங்கள் கட்சியினுடைய செயற்குழு கூடியது, நிர்வாகக்குழு கூடியது, மாநில குழு கூடும். அதான் கிராஸ் ரூட் லெவலில் கிளைகள், கிராம லெவலில், நகர்ப்புறங்களில் கிளைகளில் ஊடுருவி இருக்கிற தோழர்கள் வருகிற போது, அவர்கள் கருத்து சொல்கிற போது இன்னும் எங்களுக்கு ஒரு அவுட்லுக் கிடைக்கும், பிக்சர் கிடைக்கும்.
இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு வெளியிலேருந்து தாவேக்கா அரசுக்கு வெளியிலேருந்து ஆதரவு அளித்தாலும் கூட நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கீங்க? திமுக கூட்டணியில் தொடர்றீங்களா? இல்லையே, நாங்கள் தான் சொல்லிட்டோம். இன்றுள்ள சூழலில் ஒரு கூட்டணியிலிருந்து செயல்பட முடியாது நம்ம சொல்லிவிட்டு அறிவிச்சிட்டோம். தாவேக்கா கூட்டணியில் இப்போ நாங்கள் இல்லை, ஆதரவளிக்கிறோம். இப்போது ஒரு புதிய ஜனநாயக சக்தியாக தாவேக்கா உருவெடுத்திருக்கிறது. அதிமுகவும் பிஜேபியுடன் இல்லை என்றால் இருந்தாலும் கூட ஜனநாயக சக்தி தான். அங்கே இல்லைன்னா அது ஒரு ஜனநாயக சக்தி தானே. திமுக அது ஒரு ஜனநாயக சக்தி தான். இதை ஜனநாயக இயக்கங்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த இயக்கங்களுடன் எங்களுக்கு பகைமுரண் ஏதும் இல்லை. எப்பொழுதும் பகைமுரண் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு அரசியல் பகைமுரண் என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் எந்த கூட்டணியிலே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? இருக்கிறோம், கூட்டணியாக இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு லெஃப்ட் பிளாக்காக இருக்கிறோம். சிபிஐ, சிபிஎம், எம்எல் அப்படின்னு வழக்கம் போல் கட்சி காங்கிரஸ் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. அமைப்புநிலை மாநாடுகள் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. அந்த வகையில் மக்கள் நலனில், தமிழ்நாட்டின் நலனில், உழைப்பாளி மக்களின் உரிமை போரில், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அவர் நலன் சார்ந்த குரல் எழுப்புவதில் நாங்கள் ஒன்றிணைவோம். இடதுசாரிகள், ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைவோம். நீங்கள் ஒரு ஊடக பேட்டியில் சொன்ன ஒரு கருத்து வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது, அதாவது கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படின்னு. அதை என்ன அர்த்தத்தில் சொன்னீங்க? திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் கூட்டணிக்குள் இடம்பெற்று செயல்பட முடியாது அப்படின்னு சொன்னோம். அதை கொஞ்சம் பட்டவர்த்தமாக சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். அப்போ நீங்கள் கூட்டணியில் இல்லையானார். நீங்கள் பட்டவர்த்தமாக கேட்குறீங்க, பரபரப்புக்காக செய்திக்காக கேட்குறீங்க. ஏன்னா தமிழில் அடர்த்தியான சொல் உண்டு, செழுமையான சொல் உண்டு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு அந்த சொற்களுக்காக சொல்லப்பட்டது தான் அந்த மூதுரையே. உடனே அதை காய் கனின்னு அப்படின்னு திரிச்சாங்க. அப்படின்னா அதிகாரத்தையும் செல்வ வளங்களையும் தான் கனின்னு சொல்கிறாங்க அரசியலாக. அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். தாவக்காவை கனி என்றும் திமுகவை காய் அப்படின்னும் நீங்கள் மீன் பண்ணதான் வந்துருச்சு. அப்படி மீன் பண்ண நான் சொல்லல. அப்படி எப்படி மீன் பண்ண முடியும் ஒரு கம்யூனிஸ்ட்? நான் மறுநாளே பேட்டியில் சொன்னேன். அப்படி என்றால் இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கனி எது? திமுக அல்லவா? திமுக அதிகாரம், அது கனி. 5 ஆண்டுகள் கனின்னு வைங்க. அந்த கனிகளை சொந்த நலனுக்காக எப்பொழுதாவது நாங்கள் தீண்டியது உண்டா? அருகில் சென்றது உண்டா? நாங்கள் போயிட்டு ஒரு ஆட்சியாளர்கள்கிட்ட போயிட்டு உழைக்கிற மக்களின் கோரிக்கைக்கு தான் நிற்போம். கட்சி நலன்களுக்காக தான் நிற்கலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு நலன்களுக்காக என்றைக்குமே நாங்கள் நின்றதில்லை. இதுவரை எங்கள் வரலாறு அதுதானே. அப்போ திமுக கனியாக இருக்கும்போது அருகில் செல்லாத நாங்கள் தாவேக்கா கனியாக இருக்கும்போது அருகில் செல்வோமா என்ன? எங்கள் அரசியல் மீது எழுப்பப்படுகிற கடுமையான கேள்வி இது. எனவே அது தமிழ் கூறும் நல்லுலகம், அறிவில் சிறந்தவர்கள் திமுகவிலேயே பலர் இருக்கிறார்கள். நீண்ட நெடுங்கால அரசியல் அனுபவம் பெற்ற பகுத்தறிவாளர்கள், தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க இல்லையா? அவர்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எப்படி நாடுவார்கள் என்று. உரிமைக்காக தான் நாங்கள் அங்கே அருகில் செல்வோம். உழைப்பாளி மக்களின் உரிமைகளுக்காக, அவர்களின் கோரிக்கைகளுக்காக, ஏழைகளின் கோரிக்கைகளுக்காக தான் நாங்கள் சென்று அங்கே அருகில் செல்வோமே எங்கள் சொந்த நலனுக்காக அல்ல. இது நாடறிந்த உண்மை. இப்போது நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் இடதுசாரிகள், காங்கிரஸ், விசிக எல்லாரும் திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லது உங்களுடைய கட்சி அல்லது வேறு ஆதரவளித்த கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையில் சமூக வலைதளங்களில் ரொம்ப கடுமையான கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. திமுக தலைவர்கள் வெளிப்படையாகவே காங்கிரஸை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி உருவாக்குவதில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். எங்களை பொறுத்த வரைக்கும் மேலிருந்து கீழ் வரை கடுஞ்சொல், கண்ணியமற்ற சொல், அவதூறுகள் கூடாது. லெலின் சொன்னது போல் ஸ்லாண்டர் இஸ் அ பார்ட் ஆஃப் த பாலிடிக்ஸ்னார் லெலின். முதலாளித்த உலகத்தில் அவதூறு ஒரு அரசியலாக இருக்குது. நாங்கள் அதை கடந்து செல்ல விரும்புகிறோம். அரசியலாக தான் அணுகுவோம், அரசியலாக தான் கருத்து சொல்லுவோம். மேலிருந்து கீழ் வரை தமிழுக்கு புறம்பான கண்ணியமற்ற சொல்லை நாங்கள் உரையாடலாக எப்பொழுதும் சேர்த்ததில்லை. நேரில் பேசினாலும் சரி, மறைவில் பேசினாலும் சரி, ஒரு தோழர்கள் மீது, ஒரு கட்சி தலைவர்கள் மீது, கட்சி தொண்டர்கள் மீது கண்ணியமற்ற சொல்லாடல்கள் எங்களுக்கு பொருத்தமானது அல்ல. நாங்கள் எப்பொழுதும் அவ்வாறு பழக்கப்படுத்தி கொண்டது அல்ல. அரசியல் தான். இப்போது பிஜேபியை கூட நாங்கள் எதிர்த்து களமாடுகிறோம் கருத்தியலாக. ஆர்எஸ்எஸ்ஸை ஐடியாலஜிக்கலாக நாங்கள் எதிர்க்கிறோம். பிஜேபி அரசியலை எதிர்க்கிறோம். ஆனால் ஒருபோதும் கண்ணியமற்ற சொற்களால் நாங்கள் பேச மாட்டோம், அணுக மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். இது தமிழ் மரபும் இந்திய பண்பு கூறுகளும் நமக்கு அளித்திருப்பது. அதை நாம் இன்னும் உயர்த்தி பிடிக்கணுமே தவிர தாழ்ந்து சென்று விடக்கூடாது. அரசியலில் அணி சேர்க்கைகள் மாறும். ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடன் அணி சேர்வது மிக மிக இயல்பு. நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் பார்த்துருக்குறோம். அதிமுகவோடு இருந்திருக்கிறோம், திமுகவோடு இருந்திருக்கிறோம், காங்கிரஸோடு இருந்திருக்கிறோம். இப்போ 3 பேரோட, இந்த 2 பேரோட சேர்ந்து திமுக காங்கிரஸுடன் சேர்ந்து பிஜேபி எதிர்த்திருக்கிறோம். இது மிக மிக இயல்பு. இந்தியா போன்ற ஒரு பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில் மிக மிக இயல்பு. அதற்காக நான் அறநெறிகளை மீறுவதோ, பண்புக்கூறுகளை மீறுவதோ தமிழ் சமூகத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் ஏற்புடையதல்ல என்று திடமாக நாங்கள் நம்புகிறோம்.
காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக ஆகியவை உறுதியாக வந்து திமுக கூட்டணியில் இணைந்து அவங்க பயணித்தாங்க. இது வந்து இந்த கட்சிகளோட வளர்ச்சியில் ஏதாவது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கா? நீங்கள் தொடர்ந்து அந்த கூட்டணியிலே இருந்தது அப்படிங்கிறனால அதில் இருக்க பெரிய கட்சியான திமுகவும் நீங்கள் கடுமையாக விமர்சிக்க முடியாமல் போயிருக்கலாம். அது ஒரு சின்ன அயற்சியை ஏற்படுத்தியிருக்கலாம் கீழ்மட்டத்தில். அப்படி நடந்திருக்குன்னு நீங்கள் கருதுறீங்களா? இல்லை, கடுமையாக யாரையும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காலத்திலும் அரசு தவறுகள் இல்லை, ஒரு அரசியல் ரீதியாக சொல்கிறேன். தவறுகளை சுட்டி காட்டலாம், குரல் எழுப்பலாம். 10 ஆண்டு காலத்தில் செய்ய முடிஞ்சதா? தோழமை கட்சி நாங்கள் எப்போயுமே உழைக்கிற மக்களின் உரிமைக்காக சமரசம் இல்லாமல் குரல் எழுப்பியிருக்கிறோம். திமுகவை ஒரு பகை சக்தி போல் எங்களால் பார்க்க முடியல. பிஜேபிக்கு எதிராக அந்த கருத்துக்கள் கடுமையாக வந்திருக்கு. கண்ணிய குறைவா இல்லை, அரசியலா உள்ளத்திலிருந்து அப்படியே எழுகிறது. அதே கோபத்தை திமுக மீது எங்களால் நிறுவ முடியவில்லை. திமுக தோழமை கட்சி என்பதால் மட்டுமல்ல, அதை தாண்டி அது ஒன்றிய அரசுக்கு எதிராக களமாடுகிறது, ஆளுநரின் அத்துமீறலுக்கு எதிராக களமாடுகிறது, ஒரு கொள்கை வழியில் இடதுசாரிகளுடன் இணைந்து இருக்கிறது. அப்போது பிஜேபிக்கு எதிராக எங்கள் குரல் எப்பொழுது ஒலிக்கிறதோ அதே குரல் இங்கே ஒலிக்க முடியாது. ஏன்டா இது வேறு அது வேறு. அது அதிகாரம் குவிந்து இருக்கிற இடம், அது பேராபத்து. திமுக ஆட்சியில் இருந்தாலும் அது ஆபத்து அல்ல. ஒன்றிய அரசு போல் அதிகாரத்தை குவித்து கொண்டதல்ல. ரெண்டுத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. இதை தான் பிஜேபிக்கு எதிராக கோஷம் எழுப்புறீங்க, போராடுறீங்க, குரல் எழுப்புறீங்க. ஆனால் திமுக எதிராக நீங்கள் போராட தவறிட்டீங்க அப்படின்னு எங்கள் மீது கடந்த காலங்களில் குற்றச்சாட்டுகள் உண்டு. இல்லை, நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ நீங்கள் முந்தைய காலகட்டங்களில் ஒரு தேர்தலில் நீங்கள் திமுகவோட இருந்தால், இன்னொரு தேர்தலில் அதிமுகவோட, அல்லது சிபிஐ அதிமுகவோட, சிபிஎம் திமுகவோட, இப்படி மாறி மாறி அது ஒரு அணி சேர்க்கை நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடக்காமல் தொடர்ந்து ஒரே அணியில் இருந்ததுங்கிறது ஒரு கட்சி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறியதா? சில நேரங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு ஆப்ஷன்ஸாக உள்ள ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே அப்படியே இருக்கிற பொழுது கடந்து செல்ல முடியல, எங்கேயும் செல்ல முடியல. நான் இது வரைக்கும் சொல்லலை, எங்கேயும் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. இப்போது சொல்வது தவறு ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ கூட சொல்லியிருக்கிறேன் சிலருடன். இடதுசாரிகளை அந்த ஷீட் ஷேரிங்களை அணுகிய விதம் அவ்வளோ பொருத்தம் இல்லை. திமுக தலைவர்களே அதை உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அது இருந்தாலும் அதையும் கடந்து நாங்கள் நாட்டு நலன்தான், கட்சி நலன்தான். அந்த நேரத்தில் எண்ணிக்கையோ இடங்களோ கேள்வி அல்ல. அதை காட்டிலும் இந்த கூட்டணி, அதன் ஒற்றுமை, அதனுடைய வெற்றி தான் மிக முக்கியமாக நாங்கள் கருதினோம். ஏன்னா நாட்டின் நலன் அதில் அடங்கியிருப்பதாக, இந்த கொள்கையில் அடங்கியிருப்பதாக நாங்கள் கருதினோம். எனவே எங்களுக்குரிய இடங்கள் குறைக்கப்பட்டாலும் நாங்கள் அதையும் கடந்து சென்றோம். தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு வந்து திமுக அவங்களை இடங்களை கொடுப்பதில் ஒரு தவறாக அல்லது மோசமாக அணுகியதுன்னா, உங்களுக்கு தாவேக்கா அந்த சமயத்தில் ஒரு வாய்ப்பாக இல்லையா, கூட்டணிக்கான வாய்ப்பாக? இல்லை, நாங்கள் அவ்வாறு சிந்திக்கவே இல்லை. வேறொரு இடம் நாங்கள் சிந்திக்கவே இல்லை. நாங்கள் மிக உறுதியாக கொள்கை வழியில் என்றதா, குறிப்பாக பிஜேபி எதிர்ப்பதற்கு இந்த அணி தான் பொருத்தம் என்று நாங்கள் கருதியதா, வேறு எந்த சிந்தனையும் எங்களுக்கு வரல. யார் அணுகியிருந்தாலும் யார் அழைத்திருந்தாலும் நாங்கள் சென்றிருக்க மாட்டோம். ஒரு கூட்டணியை அமைந்து விட்ட பிறகு இந்த கூட்டணி தான் வெற்றியோ தோல்வியோ. திமுகவுக்கு மட்டும் அந்த தோல்வியில் பங்கு, எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. நாங்களும் தோற்று விட்டோம் இல்லையா? 2 இடங்கள் வெற்றி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 5இல் 2 வெற்றி பெற்றது. ஆனால் தோல்வி தானே, இந்த கூட்டணி தோல்வி தானே. அந்த இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து தோல்வி ஏற்கிறவர்கள் நாங்கள் தான். இந்திய வரலாற்றில் ஆயுதம் தாங்கிய போராட்டம், அது தோல்வியில் முடிந்தது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னும் அதிகாரத்துக்கு வர முடியல எங்களால். தோற்றுக்கொண்டே இருக்கிற கட்சினா நாங்கள் தானே. ஆகவே அந்த தோல்விக்கு எந்த கட்சிகள் மீதும் பழி போடுவதில்லை, பகை சொல்வதில்லை, அவதூறு சொல்வதில்லை. அந்த தோல்வியை அப்படி தாங்கிக் கொண்டு அடுத்தடுத்து அப்படியே களமாடுகிறோம், ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து பயணிக்கிறோம். எங்களை இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், அது பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு முதன்மையான கூட்டணியாக அகில இந்திய அளவில் உருவாக்கப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சக்தியாக திமுக இருந்தது. இப்போது அவங்க வந்து ஒரு முரண்பட்டு கடந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இது இந்தியா கூட்டணியோட எதிர்காலம் தமிழ்நாட்டில் அதை பாதிக்கும் நினைக்கிறீங்களா? நெருக்கடிகள் இயல்போ, முரண்பாடுகள் இயல்பு தான். அதையும் கடந்த பிஜேபி என்கிற பேரபாயத்தை தடுப்பதற்கு இந்தியா கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. நிறைய எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. விரைவில் உள்ளாட்சி தேர்தலும் வரவிருக்கிறது. ஸோ இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னவா, எப்படி இடைத்தேர்தல் தாவேக்காவோட இணைந்து தேர்தலை சந்திப்பீங்களா? இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, கட்சி கூடி முடிவு செய்யும். இப்போ ஒரு புது சிந்தனை இடதுசாரிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஒரு இடது பயணம் தேவைப்படுகிறது. இடது பயணம்னா இடதுசாரிகள் மட்டுமே இல்லை, ஜனநாயக சக்திகளை இணைத்து கொண்ட ஒரு பார்வை தேவை. இடதுசாரிகள் தலைமையிலான ஒரு அணியை உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு லெஃப்ட்டை முன்பு இருந்ததை விட நெருங்கி வர வேண்டும். அது மக்கள் பிரச்சனைகள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு கிளர்ச்சி வடிவத்துக்குரிய கட்சியாக நமது கட்சியை மாற்றி அமைக்க வேண்டும்.
இடது ஒற்றுமை வலுப்படுத்த வேண்டும் என்பது இப்பொழுதைய நிலை. அதன் திசை வழி குறித்து நாங்கள் சிந்திப்போம். மிக்க நன்றி திரு வீரபாண்டியன். எங்களுடைய நேயர்களுக்காக பல கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி.